மெசேஜ் மச்சான். ஓ பாரு. டேய் என்னடா நடக்குது இந்த நாட்டுல? ஏன் மச்சான் என்னாச்சு? என் போட்டோவை யாரோ எனக்கே அனுப்பிச்சிருக்காங்கடா. ஐயோ எங்க காட்டு. என்ன கொஞ்சம் ஃபோக்கஸ் தான் சரியில்லை. ஒரு நிமிஷம் இருடா. ஹலோ ஹலோ, கொஞ்ச நேரம் முன்னாடி பேசினல நான் தாங்க. உங்களுக்கு போட்டோ அனுப்பியிருக்கேன், பாத்தீங்களா? ஆ பாத்துட்டேங்க. அவன் தாங்க. அவன் பேர் அருண். ஒன்ன நம்பர் பொறுக்கி டெய்லி என்ன எப்படியெல்லாம் வெறுப்பேத்திட்டு இருக்கான்னு தெரியுமா? ஓ ஐ சி. இன்னைக்கு அவனை எப்படியாவது காலேஜ்ல பிடிச்சு மார்காய் வாங்கிடுங்க. ஓ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றானா? ஆமாங்க, என்னால தாங்கவே முடியல. கிளாஸ்லயும் சரி வீட்லயும் சரி படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. எப்ப பார்த்தாலும் அவன் ஞாபகமாவே வந்துட்டு இருக்கு. அவனை நினைச்சே பயந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் சீர்திருத்த பள்ளிக்கு தாங்க அனுப்பணும். தெரியாதனமா அவங்க அப்பா அம்மா அவனை காலேஜ்ல சேர்த்துட்டாங்க. என்ன டார்ச்சர் பண்றான்? ஆ சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உனக்கு வைக்கிறேன்டா அப்பு. என்ன மச்சான் அவ இருக்காளா? அங்கதான் மச்சான் இருக்கா. சரி அதை விடுறா. கொடைக்கானல் போலான்னு சொன்னல, போயிடலாம். என்னைக்குன்னு மட்டும் சொல்லு மச்சான். அதெல்லாம் பெரிய பட்ஜெட் பெரிய ப்ராஜெக்ட்னு இப்பதானே நான் சொன்னேன். இப்பவும் அததான் சொல்றேன். கொடைக்கானல் ட்ரிப் எல்லாம் போனா மிகப்பெரிய பட்ஜெட் தான். ஆனா மச்சி வசமா ஒரு பலியாடு மாட்டிக்கிச்சு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நீ பெருசாவே பிளான் பண்ணு. அம்மா ஐயோ ஐயோ அப்பா. அம்மா ஐயா, பீஸால எண்ணத்தை போட்டானோ அதை சாப்பிட்டதுல இருந்து என் உயிரே போகுது. அம்மா அப்பா தாங்க முடியலையே. அப்பா இந்த மோரை குடிங்க. நான் இதுல பெருங்காயம் போட்டிருக்கேன். இத குடிச்ச உடனே 10 நிமிஷத்துல உங்க வலி எல்லாம் போயிடும். குடிங்கப்பா. ஒன்னால உன்னை யாரு என்னை அந்த செருப்பு திருடைய ஹோட்டலுக்கு கூட்டு போச்சுன்னதே. அம்மா என்னப்பா இப்படி பேசுறீங்க? நீங்க தானப்பா போலான்னு சொன்னீங்க. போலான்னு சொல்லி எல்லாம் சேர்த்து என் உயிரை வாங்கின. என்ன பண்ணுவேன்? சரி போய் தொலைலாம்னு தான் சொல்ல தோணும். தாத்தா கொஞ்சம் கூல் தாத்தா. முதல்ல நீங்க இந்த மோரை குடிங்க. இந்தாங்க குடிங்க. குடிங்க தாத்தா, அப்பதான் சரியாகும். குடிங்க, குடிச்சா வலி கம்மியாகும். குடிங்க, அப்படியே ஃபுல்லா குடிச்சிருங்க தாத்தா. அப்பா சரியாயிடும்பா. குடிங்கப்பா, இன்னும் கொஞ்சம் குடிங்கப்பா. அப்ப சரியாயிடும். சரியாயிடும். ஆமா. வாட் ஹேப்பன் சந்தோஷ்? ஆமா வந்துட்டாடா வன தேவதை. இங்க பாரு, இந்த வயிற்று வலி மட்டும் சரியாகலன்னு வையே, அந்த செருப்பு திருட மேல கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டுறேன் பாத்துக்க. தாத்தா டூ மச் தாத்தா. இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதான் நேத்து ஹரிசர் ஹோட்டல்ல சாப்பிட்டார்ல பீஸா, அது ஒத்துக்கலையாம். வயித்த வலிக்குதுங்கிறாரு. அந்த பீட்சா அப்படி ஒண்ணும் பண்ணாதே. பெருசா கண்டா இவ வலிக்குதுன்னு நான் சொல்றேன். வலிக்காதுன்னா என்ன அர்த்தம்? சும்மா ரீல் சுத்தாதீங்க தாத்தா. லட்சுமி, இவ என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்கா. இவ வாய மூடுறதுக்கு ஒரு வழியே இல்லையா? அம்மா பவி போதும் பவி, அவர் பாவம் இல்லையா? எல்லாரும் பாவம் தான் அத்தை. ஹரி சார் இன்னைக்கு வரேன்னு சொல்லிருக்காருல்ல, தாத்தாக்கு அந்த கடுப்பு. அவன் மட்டும் வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு தீர்த்துற. இன்னைக்கு பாத்தீங்களா நான் சொன்னேன்ல, இது சாதாரண கடுப்பு இல்ல, பயங்கரமான கடுப்பு இல்ல தாத்தா? நான் அப்படி உன்கிட்ட சொன்னேனா? பவி வேண்டாம் பவி, அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு இங்க வர வேண்டான்னு சொல்லிடு. ஏன் அத்தை? இல்ல, எனக்கு இன்னைக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. சும்மா அவருக்காக ஸ்வீட் எல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்படி சொல்லு. அவன் தான் பெரிய படிப்பெல்லாம் படிச்சவனாச்சே. கேவலம் ஒரு பரங்கிக்காய் கேக்கு செய்ய தெரியாதாம்மா?
நடிப்பா இருக்குமா அது? இல்லாட்டி பணம் கொடுத்து பட்டம் வாங்கியிருக்கேன். இப்படி யோசிக்கிறதுக்கு இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு திருவேங்கடம் தான் இருக்க முடியும் தாத்தா. இங்க பாரு பேர் சொல்றாவ. பேர் சொன்னா தப்பு, பேசுனா தப்பு, சிரிச்சா தப்பு, வெளிய போனா தப்பு, ஹோட்டல்ல சாப்பிட்டா தப்பு. ஏன் தாத்தா, நீங்க என்ன மிலிட்டரியில கேப்டனா இருந்தவரா? ஐயோ, இவ என்னை பிபி ஏத்துறாளே. முருகா, இந்த ஓட்ட வாய்க்கு ஒரு பூட்டு போட மாட்டியா ஐயா? அம்மா. என்ன தாத்தா, நான் போய் கதவு திறக்கவா இல்ல நீங்க திறக்கிறீங்களா? பாத்தியா கொழுப்பு அவளுக்கு? ஐயோ விடு பவி. ஆமா. வணக்கம். வணக்கம் சார். வாங்க. ஏன் வந்தீங்க சார்? எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. என்னால தாங்க முடியலடா சந்தோஷ். என்னால இப்போ உங்களுக்கு சொல்லி தர முடியாது சார். சரியாகும் சரியாகும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆமா. ஆமா. என்னாச்சு? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. நேத்துல இருந்து ஒரே வயிற்று வலி. ஓ, இலவெடுத்த கடையில பீஸா தின்னதுனால தான்டா. ஓ மை காட். வெயிட் 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 1 செகண்ட். ஹலோ, ஆம்புலன்ஸ் சர்வீஸ். ப்ளீஸ் நோட் திஸ் நம்பர். இது ஸ்னேஹா அபார்ட்மெண்ட், சி பிளாக் 3rd floor. இமிடியேட்டா ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா ப்ளீஸ்? உடனே உடனே. தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச். ஆம்புலன்ஸா? யாருக்கு, எதுக்கு? என்னப்பா நீங்க வலியில இப்படி துடிக்கிறீங்க? அதுவும் ஏன் ஹோட்டல் பிஸா சாப்பிட்டுட்டு இப்படி ஒரு வலி வந்திருக்குன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும்? ஆம்புலன்ஸா கூப்பிடுறேன்? ஆம்புலன்ஸ் நான் கூப்பிடுறேன் போலீஸ. ஹோட்டலா நடத்துற ஹோட்டலு கெட்டு போன மைதா மாவுல பீஸா செஞ்சு கஸ்டமருக்கு கொடுத்து எல்லாரையும் வயித்தால போக வச்சுட்டேன். உன்னைய வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறேன். அப்பா 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 ப்ளீஸ் பா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லப்பா. ரொம்ப தெரியுமா உனக்கு? நேத்து பீஸா தின்னது நானு, இப்ப வழியில துடிக்கிறது நானு. எத்தனை மாசத்து சரக்கோ அந்த மைதா மாவு. அம்மா. நோ மைடியரப்பா, ஆக்சுவலி அது மைதா மாவுல செஞ்ச பீஸாவே இல்ல. யாரு அப்பா உனக்கு? அப்படி கூப்பிட்ட கொண்டு முடியும் பாத்துக்க. அப்போ சரி, தாத்தானு கூப்பிடுவா. எவன்டா அப்பா? ஐயோ, வயிற்று வலியில வேற வந்து கஷ்டப்படுத்துறானே. சார் நீங்க உட்காருங்க சார். அவனை எதுக்கு உட்கார சொல்ற? வீட்டுக்கு வந்தவங்கள நிக்க வச்சா பேசிட்டு இருக்க முடியும் தாத்தா? நீ பேசாத. ஃப்ராடு ஃப்ராடு. நீ எப்பயும் அவன் கட்சிக்கு தானே பேசுவ. இப்படி சொல்லிட்டீங்களே தாத்தா, நான் எப்பவுமே உங்க கட்சி தான். பாருங்க, நேத்து நீங்க சாப்பிட்டது கோதுமை மாவுல செஞ்ச பீட்சா. நீங்க மைதா மாவுன்னு சொன்னப்போ ஏதாவது நான் சொன்னேனா? ஐ திங்க் இது நீங்க சாப்பிட்டதுனால வந்த பிரச்சனை இல்லப்பா. மறுபடியும் அப்பாவா? நீ ஒரு மாங்காவாடா? சொன்னா புரியாது உனக்கு? அப்பா 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 கொஞ்சம் அமைதியா இருங்கப்பா ப்ளீஸ் பா. அட விடுங்க, அப்பா வயசு தாத்தா வயசுக்காரர் ஒருத்தர் என்ன மாங்கான்னா என்ன, தேங்காய் மாட்டேன்னு சொன்னா தான் என்ன, நான் கண்டுக்கவே மாட்டேன். பெரியவங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. என்ன ஒண்ணு, அவங்களுக்கு அவங்க ஹெல்த் கண்டிஷன் மட்டும் தெரியறது இல்ல. எவன் சொன்னா? என் ஹெல்த் என்னைக்குமே நல்லா தான் இருக்கான். நீங்க இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்னு ஒன்னு சொல்லுவாங்க, அது பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? அப்படி எதுவும் பண்ணலையே. ஐயோ, அவசியம் பண்ணணுங்க. எனக்கு என்னமோ சாருக்கு சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாமே எகிரி இருக்கும்னு தோணுது. என்ன சார் சொல்றீங்க? நான் படிச்சது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தான். ஆனா நியூட்ரிஷன் கோர்ஸ் தனியா படிச்சிருக்கேன். அப்படியே டைட்டிங் கோர்ஸும் படிச்சிருக்கேன். என்னால ஒருத்தரை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு நல்லாவே தெரிஞ்சிடும். என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீ கிழிச்ச? எனக்கு போய் சுகரா? பெரிய பேத்துறான் பெருசா. டேய், நான் ஒரு ஃபுல் மீல்ஸை சாப்பிட்டு 1 கிலோ லட்டை மப்பா திங்கிறாளு. யாரு நினைச்ச என்னைய?
அப்படி சாப்பிட்டு தான் சுகர் ஏறி இருக்கு. அச்சச்சோ ஐ திங்க் உங்க பிபி எப்படி 180/100 இருக்கும்னு நினைக்கிறேன். கடவுளே. தாத்தா, நீங்க இன்னும் 100 வயசு வாழணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? நீ யாரா எனக்கு சொல்றதுக்கு? அப்பா கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. நீங்க சொல்லுங்க சார். எனக்கு அப்பாவோட உடம்பு தான் ரொம்ப முக்கியம். அவர் என்னைக்குமே நல்லா இருக்கணும். அவருக்கு நான் என்னென்ன சாப்பாடு பண்ணி கொடுக்கணும்னு எனக்கு சொல்லுங்க சார். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, டெய்லி மார்னிங் காஃபியை முதல்ல கட் பண்ணுங்க. காஃபிக்கு பதிலா வார்ம் வாட்டர்ல அந்த ஒரு கிளாஸ் அருகம்புல் ஜூஸ் கொடுங்க. அருகம்புல்லா? சரிங்க சார். அப்புறம் மார்னிங் இவர் என்ன சாப்பிடுவாரு? இட்லினா 4, தோசைனா 3 சாப்பிடுவாரு. தாத்தாவுக்கு ரவா கிச்சடினா ரொம்ப இஷ்டம். வீக்லி 2 டைம்ஸ் கிச்சடி தான் எங்க வீட்ல. அத மட்டும் இவர் 2 பிளேட் சேர்த்து சாப்பிடுவாரு. பிரேக்ஃபாஸ்ட்க்கு இனிமே 2 இட்லி, தொட்டுக்க மிளகா சேர்க்காத தேங்காய் சட்னி. சரி சார், சரி சார். 11 மணிக்கு ஒரு கிளாஸ் லெமன் ஜூஸ். பட் சுகர் போடாதீங்க, சால்ட்டோட கொடுங்க. சால்ட் போட்டா? சால்ட், உப்பு உப்பு உப்பு. சரிங்க சார். அப்புறம் மத்தியானத்துக்கு இந்த குழம்பு ரசம்லாம் கலர கரண்டியால 4 கரண்டி சாதம். அப்புறம் சார் காரமே போடாத குழம்பு ரசம். இவ்வளவுதான். ஹெல்த் சூப்பர் ஆயிடும். இதெல்லாம் அநியாயம். காரம் திங்காம மனுஷன் எப்படியா வாழுவான்? ஐயோ, உங்க வயசுக்கு காரமே இல்லாம சாப்பிட்டாதான் வாழ முடியும் தாத்தா. அப்பா. ஐயோ, நைட்டுக்கு மெனு சொல்ல மறந்துட்டேனே. இடியாப்பம் செஞ்சு கொடுங்க, இல்லன்னா சேவன். இந்த சப்பாத்தி, பூரி, சோளா பூரி, ஆக்சுவலா தாத்தாவுக்கு நைட்டுனா அதான் பிடிக்கும். தொடவே தொடாதீங்க. அரிசியை விட அதான் யமன். அப்படியா? அட பாவி, என் சோத்துல மண்ணள்ளி போட வந்தியா நீங்க? உன்னைய போலீஸ்ல புடிச்சு குடுக்கறேன் பாரு. சந்தோஷ், என் போன் எங்கடா? போன் எங்க? போன் எங்கடா? அவன் சொன்னதெல்லாம் நம்பாத. படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன் பாரு. இங்க பாரு. தாத்தா, என்ன பண்றீங்க நீங்க? எப்படி தாத்தா? இப்பதான் வயிற்று வலியில உயிரே போகுதுன்னு சொன்னீங்க. அத்த, நீங்க போய் அருகம்புல் ஜூஸ் பண்ணுங்க அத்த. வேணாம் 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 வேணாம், எனக்கு வயிறெல்லாம் வலிக்கல, வலியே இல்ல. பாரு பாரு பாரு, இங்க பாரு, நல்லா இருக்கு. ஆள விடுங்கடா சாமி. நான் நடராஜ் வீட்டுக்கு போறேன். இந்த செருப்பு திருட வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கு தகவல் சொல்லுங்க, அப்புறம் நான் வரேன். அப்பா. தாத்தா, சரிங்க, அப்ப நான் கிளம்புவா. என்ன சார், எங்க அத்தை கிட்ட பரங்கிக்காய் கேக்கு செய்ய கத்துப்பேன்னு சொல்லிட்டு இப்ப கிளம்புறேன்னு சொல்றீங்க? இல்லைங்க, நான் வந்த டைம் சரியில்லை, இன்னொரு நாள் வரேன். ஐயோ சார், என்ன சார் நீங்க? அவர் சொன்னதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க உட்காருங்க. பவி, நீ போய் அம்மா கூட்டிட்டு வா. போ சார், உட்காருங்க சார், வாங்க. அத்தை, இந்த பரங்கிக்காய ஏன் இன்னும் எடுக்காம இருக்கீங்க? வேண்டாம் பவி, என்னால அதெல்லாம் செய்ய முடியாதுமா. ஏன் அத்தை? தாத்தா பாவம் இல்ல. அத்தை, உங்களை மதிச்சு உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும்னு ஒரு வேத கால சீடர் மாதிரி ஹரி சார் வந்திருக்காரு. அந்த மனுஷனை இப்படி அப்செட் பண்றீங்க பாத்தீங்களா? இல்ல பவித்ரா, நேத்து அந்த ஹோட்டலுக்கு நம்ம போயிருக்கவே கூடாது. போனா கூட பரவாயில்ல, அந்த கேக்கை நான் செஞ்சிருக்கவே கூடாது. செஞ்சா கூட பரவாயில்ல, அந்த கேக்க அவருக்கு நான் கொடுத்திருக்கவே கூடாது. கொடுத்தது கூட பரவாயில்ல, அது நல்லா இருந்திருக்க கூடாதுல்ல? ஆமா. அத்தை, அவரே தாத்தாவை தப்பா நினைக்கல, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? அப்பாவுக்கு ஹரி சார பிடிக்கல பவி. அவருக்கு பிடிக்காதத வம்படியா நான் செய்ய விரும்பல. என்ன விட்டுடு பவி, கட்டாயப்படுத்தாத. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்பாவை விட எனக்கு யாரும் முக்கியம் இல்ல.
அவருக்கு முக்கியம் இல்லாத எதுவும் எனக்கும் முக்கியம் இல்ல. இந்தாங்க, இத சாப்பிடுங்க அண்ணே. என்ன கோமதி, ஓ மருமக என்ன பேய் வேஷம் கட்டியிருக்கா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அங்கிள். இது பேய் வேஷம் இல்ல, இட்ஸ் கால் ஃபேஷியல். முகத்தை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா பிரைட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு மாஸ்க். 2 கை தண்ணி அள்ளி முகத்துல அடி சோப் போட்டா எல்லாம் சரியா போயிடும். இதுக்கு எதுக்கு இந்த ஃபேஷியல்லாம்? ரசனை கட்ட பெருசு இதை வச்சுக்கிட்டு. அண்ணே, வடைய சாப்பிடுங்க. இந்த மாதிரி டேஸ்ட்ல நீங்க சாப்பிட்டிருக்கவே மாட்டீங்க. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்க. நீங்க பண்ணதா? இல்ல, ஹரிஷ் கிச்சன்ல வாங்கினது. என்னது, ஹரிஷ் கிச்சனா? இங்கேயும் அதானா? ஏன்னு அவர் மேல கோவப்படுறீங்க? ஊர் பூரா அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் தெரியுமா? ஹலோ அங்கிள், ஹரிசரோட நம்பர் 1 ஃபேன் நானு. நீங்க ஏன் அவர் பேர் சொன்னாலே டென்ஷன் ஆகுறீங்க? நேத்து அவன் என் மருமகளை கேக் செய்ய கத்து கொடுக்க சொன்னான். நாங்க ஹோட்டல்ல இருந்து வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிருச்சு. அது பத்தாயின்னு இப்ப வேற கேக் செய்ய கத்து கொடுன்னு சொல்லி லட்சுமியை தேடி வீட்டுக்கே வந்துட்டேன். அப்படியா? ஐயோ, நிஜமாவா சொல்றீங்க? எப்போ வந்தாரு? இப்ப என்ன, உடனே ஓடி போய் ஆட்டோகிராஃப் வாங்க போறீங்களா? அங்கிள், ஹரி சார் உங்க வீட்டுக்கு எப்போ வந்தாரு? லக்ஷ்மி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவன் வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. அவன் போற மாதிரி தெரியல. மை காட், அப்போ ஹரி சார் இன்னும் உங்க வீட்ல தான் இருக்காரா? ஆமா ஆமா. I can't believe this. அத்தை, நீங்க எங்க போவேடா, இங்க இருந்து வீட்டை பாத்துக்கோங்க. நான் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு போய் ஹரி சாரை பாத்துட்டு வந்துறேன். ஓகே? கடைக்கு போன நடராஜ் இன்னும் ஏன் காணா? இப்போ வந்துருவாரு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்னடா சொல்ற? நிஜமாவா? நம்பர் இருக்கா? ஆக்சிடென்டா? என்னது, பலம் அடிச்சிட்டாங்களா? ஐயோ, இன்னைக்கும் நாளைக்குங்கிற கண்டிஷன்ல இருக்கானா? என்னடா சொல்ற? சரி, பத்திரமா பாத்துக்கோங்கடா. நான் உடனே வந்துடுறேன். சரியா? உயிருக்கு ஏதாவது ஆபத்துன பிரச்சனை ஆயிடுமே. நான் கிளம்பி வந்துடுறேன். ஐயோ, சரி, இப்போ என்ன பண்றது? சரியா? சரி, வா போலாம். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஹரி சார் லக்ஷ்மி வீட்டுக்கு வந்திருக்காராம். ஐயோ, சரியானா? என்ன பரேன பிரதிபா? அந்த ஷெஃப் ஹரி சாரா? ஐயோ, அவரேதான். ஐயோ, அவரை மார்க்கெட்ல பார்த்தப்பா சரியா பேச முடியல. இப்போ போய் பாத்தி அங்கிட்டு போ. பரங்கிக்கா கேக்க நீங்க பண்ணலன்னு சொல்றத என்னால நம்பவே முடியலங்க. நம்புங்க சார், நிஜமாவே நான் அதை பண்ணவே இல்லை சார். இல்ல குட்டி? ஆமாமா, ஆமா சார், அம்மா பண்ணல சார். ஆமா சார், நீங்க அதை புரிஞ்சுக்காம என்ன செய்ய சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க சார். என்னங்க, உங்க வீட்டு டிஃபன் பாக்ஸ்ல நீங்க செஞ்சு கொண்டு வந்த ஸ்வீட்டை இப்ப நீங்க செய்யவே இல்லைன்னு சொல்றீங்க. சரி, நீங்க செய்யலன்னா வேற யார் செஞ்சா? இட்ஸ் மீ. நாதா. நான் தான் பண்ணேன். அந்த கேக் நான் தான் பண்ணேன். நீங்களா? யா, ஆஃப் கோர்ஸ், நான் தான். ஆமா ஆமா, இவங்க தான் அந்த பரங்கிக்கா கேக்க செஞ்சது.
பிரதிபா, இவர்தான் ஹரி சார். என்ன லட்சுமி இது? ஹரி சார் எனக்கு தெரியாதா? இந்த ஊருக்கு தெரியுமே, இந்த உலகத்துக்கு தெரியுமே. ஆமாமா. அது ஆக்சுவலி நேத்து இவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. வரப்ப அந்த ஸ்வீட்ட பத்தி தானே சொல்ல வரீங்க? அது இவங்க செஞ்சதுதான். நான் தான் செஞ்சேன்.